இந்த தேர்தலில் சசிகலா அம்மாவுக்கு ஆதரவாக நடிகர் கார்த்திக் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு காலத்தில் அவர் கட்சி தொடங்கி தேர்தலில் வேட்பாளர்கள் நிறுத்தும் போது பயங்கரமான எழுச்சி இருந்தது. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் கார்த்திக் அவர்களுக்கெல்லாம் வந்தது. தென் மாவட்டங்களில் அவ்வளோ வரவேற்பு இருந்தது. இப்போவும் கார்த்திக் ரசிகர்கள், கார்த்திக் ஆதரவாளர்கள் தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்காங்க. ஏன் உலகம் முழுக்க இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்கவே இருக்கிறாங்க. அதிகம்ங்கிறது தென் பகுதியில், அதுவும் குறிப்பாக அந்த முக்குளத்தூர் தேவர் சமூகம் இருக்கிறது. ஒரு அவருடைய ரசிகர் வேற எந்த நடிகருக்கும் இன்னும் மாறலை. கார்த்திக் ரசிகர்கள், அவர் ரசிகர்கள் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. அவர் பையன் கௌதம் கார்த்திக் படத்தை பார்ப்பாங்க, அவருக்கு ஆதரவாக இருக்காங்க. வேற எந்த நடிகர்களுக்கும் மாறலை. அந்த ஆதரவு அவருக்கு இருக்கிறதுனால சசிகலா அம்மாவுக்கு ஆதரவா ஒரு பிரபல ஹீரோ இல்லையா அவர் அந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இது மிகப்பெரிய சப்போர்ட்டா சசிகலா அம்மாவுக்கு இருக்குது. இது என்ன மாதிரி பாதிப்பை எந்த கட்சிக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சசிகலா அம்மா அதிமுக முகம். அதிமுக வேற, சசிகலா அம்மா வேற இல்லை. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை முதலமைச்சராக்குனாங்க. அவர் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறது தான் இவங்க குற்றச்சாட்டு. அதுதான் உண்மை, நடந்தது அதுதான். அப்போது அதுக்கு பழி தீர்க்கணும்னா அதை என்ன மாதிரி சொல்கிறது? தனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுனால தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. அவருக்கு ஆதரவாக ஐயா ராமதாஸ் நிற்கிறாரு. அதே மாதிரி இசைக்கு ராஜான்னு சொல்லி அந்த தென் பகுதிகளில் முக்குளத்தூர் தேவர் சமூகத்தில் ரொம்ப முக்கியமானவர். ஃபாரூக் பிளாக், அகில இந்திய ஃபாரூக் பிளாக் கட்சி. அதே மாதிரி இப்படி பல அமைப்புகள்லாம் சப்போர்ட்டாக இருக்குது. இதில் கார்த்திக் அவர்கள் இணைஞ்சதுனால இது ஒரு எப்படி ஒரு டிஎம்கே ஏடிஎம்கேல ஒரு கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கு, அந்த மாதிரியான ஒரு கூட்டணியாக தான் இது பார்க்கப்படுது. அதே நேரம் சசிகலா அம்மையார் போகிற இடமெல்லாம் பயங்கர கூட்டம் வருது, மக்கள் ஆதரிக்காங்க. அதிமுகவுக்கு விழக்கூடிய அந்த எடப்பாடி எதிர்ப்பு வாக்கு சசிகலா அம்மாவுக்கு வருது. அதே மாதிரி டிடிவி தினகரன் போய் அங்கே சேர்ந்ததுனால டிடிவி தினகரன் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி டிடிவி தினகரனை எதிர்க்கிற அமமுக வாக்கு அது சசிகலா அம்மா பக்கம் வருது. அதே மாதிரி சசிகலா அம்மா ஆதரவாளர்கள் இந்த 8 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா, சீக்கிரம் அரசியல் களத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்க சசிகலா அம்மாவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அதிமுக வாக்குகளே சசிகலா அம்மாவுக்கு அதிகம் கிடைக்குது. அதே மாதிரி முக்குளத்தூர் தேவர் சமூகம், முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த திமுக கட்சிக்காரங்க, அதிமுக கட்சிக்காரங்க, மற்ற எல்லா கட்சிக்காரங்களுமே இந்த வட்டம் சசிகலா அம்மா ஜெயிக்குன்னு சொல்லி அவங்க நிப்பாட்ட தொகுதிகளில் சசிகலா அம்மாவுக்கு வாக்கு போட தயாராக இருக்கிறாங்க. இதுதான் நான் விசாரித்த அளவில் களம் இப்படி தான் இருக்குது. அப்போ அதுவும் சசிகலா அம்மாவுக்கு வருது. முக்குளத்தூர் தேவர் சமூகம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோக்கடிச்சுக்கிட்டே இருந்தது. எதனால் சசிகலா அம்மாவை கட்சி விட்டு எடுத்துட்டாரு, டிடிவி தினகரன் எடுத்துட்டாரு, ஓபிஎஸ்ஸை தூக்கிட்டாரு, எங்கள் சமுதாயத்தோட முக்கியமான பிரதிநிதியாக தலைவர்களாக அதிமுகவில் இருந்தாங்க, அதை பண்ணதுனால நாங்கள் அவரை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி இரட்டை இலைக்கு 10 தேர்தல் 12 தேர்தலில் ஓட்டே போடாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்லாம் தென் மாவட்டத்தில் ஓரளவு ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, அந்த இவர் ராஜன் செல்லவா போன்றவர்கள் ஜெயிச்சது அவங்க சசிகலா அம்மா களத்தில் இல்லாததுனால, சசிகலா அம்மாவை விமர்சிக்காமல் இருந்ததுனால ஜெயிச்சாங்க. இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அவங்கெல்லாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது பலதரப்பட்ட சப்போர்ட்டு சசிகலா அம்மாவுக்கு இருக்குது. ராமதாஸ் ஐயாவுடைய வன்னியர் வாக்கு அன்புமணி ராமதாஸுக்கு பலம் இல்லை. அவர் ஐயா இன்னைக்கு கூட நேற்று தான் நினைக்கிறேன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். ஓட்டு போடாங்க 18 தொகுதியில் அன்புமணி நிற்கிற தொகுதியில் ஓட்டுலாம் போடாதீங்க, துரோகம் பண்ணிட்டார்ந்து அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ டோட்டலாக அதிமுக சார்ந்த அந்த கூட்டணிக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏறிக்கிட்டே இருக்குது. பிஜேபியிலையுமே அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்களே தமிழ்நாடு பிஜேபியில் நயினா நாகேந்திரனுக்கு எதிராக இருக்கிறாங்க. அதே மாதிரி நயினா நாகேந்திரன் அவர்கள் வெளியில் அப்படி கட்சிக்காக ஒன்றா இருக்கிற மாதிரி பேசுவாங்க தவிர, தென் மாவட்டங்கள் நான் ஒரு பரமக்குடியில் பார்த்தேன், ஒரு போஸ்டரில் கூட அண்ணாமலை படம் கிடையாது.
இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, இப்போ இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். வெறும் நயனா நாகேந்திர படமும் மோடி ஐயா படம் தான் இருக்குது தவிர பிஜேபி தலைவரோட எந்த படமுமே அங்கே இல்லை. ஸோ இதெல்லாம் அந்த கீழ்மட்டத்தில் உள்ள பிஜேபி தொண்டர்களுக்கு ஒரு குமுறலை ஏற்படுத்துது. அந்த பிஜேபி கட்சிக்காரரை என்கிட்ட வந்து என்னங்க உங்கள் கட்சியில் போஸ்டருக்கு அண்ணாமலை படத்தை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பரமக்குடியில் அப்படித்தாங்க அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த நயனா நாகேந்திரன் வந்ததுலேருந்து இந்த மாதிரி போஸ்டரில் கூட அவர் படத்தை கொண்டு வர மாட்டேங்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே போச்சுன்னா கட்சி சரி வராது. இந்த பிரச்சனை கீழ்மட்ட தொண்டர் நிர்வாகிட்டே இருக்குது பிஜேபியில். ஸோ இது தலைமைக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த குளறுபட்டியில் பிஜேபி வந்து இன்னும் அண்ணாமலைக்கான அங்கீகாரம் கொடுக்காம இருக்கு. இப்போ தேர்தலில் போட்டிட்டு இருந்தால் கூட வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவரும் விலகினதுனால அது சரியா வரல. அந்த கூட்டணி பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படிங்கும்போது டோட்டலா சசிகலா அம்மையாருக்கு ஒரு ஆதரவான நிலைமை இருக்கு தென் மாவட்டங்களையும், ஐயா ராமதாஸ் நிப்பாட்ட தொகுதிகளையும். ஸோ இது இவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்போது ஒரு நடிகர் முகம் கார்த்திக் அவர்கள் அப்படிங்கிறப்ப அந்த பகுதி மக்கள் கார்த்திக் அவர்கள் மீது அந்த 1980 காலகட்டத்திலிருந்து இன்ன வரைக்கும் வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவர் சொன்னால் கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க. அவருடைய பேச்சுக்களும் ரொம்ப நீட்டாக இருக்குது. அவர் பேசுறது ரொம்ப அழகாக புரிய வச்சு அழகாக பேசுகிறார். சின்னம்மா அவங்கள துரோகம் பண்ணிட்டதை சொன்னது, அப்புறம் பசும்பொன்னில் மீட்டிங்கில் பேசின உடனே அவங்க எந்த அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மன வேதனையில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னால் சும்மா இருக்க முடியல, அதனால தான் நானும் ஆதரவாக வந்துட்டேன்னு சொல்லி அவர் பேசும்போது அது அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தியை ஏற்படுத்துது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் அதே மாதிரி சசிகலா அம்மையார் சிறந்த அரசியல் ஆளுமை. ஏன்னா வேட்பாளரை 2 மாதத்தில் கட்சி சின்ன அறிவிச்சு வேட்பாளரையும் அவ்வளோ தொகுதியில் நிப்பாட்டியிருக்காரு. வேட்பாளரையும் சாதாரண வேட்பாளர் இல்லை, அந்தந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க வேட்பாளர்களாக நிப்பாட்டியிருக்கிறாரு. இப்போது வெள்ளத்துறை அப்படின்னா அவர் வந்து முன்னாள் என்கவுண்டர் ஸ்பெஷலிட்டி, அவர் போலீஸாக இருந்தார் இல்லையா, அவர் நாங்குநேரில் நிற்கிறாரு. அவர் எல்லாருக்குமே தெரியும். நாச்சியார்னு சொல்லி திருமங்கலத்தில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். சாத்தூரில் இசைராஜா அவர் நிற்கிறாரு. அதே மாதிரி முதுகுளத்தூர் தொகுதியில் டாக்டர் ராம்குமார் சொல்லி ஆப்பநாடு மறவர் சங்க தலைவர், அதுவும் அந்த பகுதி மக்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்படி வேட்பாளர்கள் கூட தெளிவாக அந்தந்த பகுதியில் நிப்பாட்டி இருக்கிறதும், நான் இப்போ சொன்ன இவ்வளவு விஷயங்களும் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தென் மாவட்டங்களில் அதிமுக டோட்டலாக காலியாகுது. பல இடங்களில் டெபாசிட் இழக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. இந்த உள்ள அரசியல்லாம் நிறையா அந்த கருத்து கணிப்பு நடத்துகிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ தெரியாது. இவங்க கருத்து கணிப்பு நடத்தினதெல்லாம் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி. இப்போ இருக்கிற காலம் தான் உண்மையான காலம். தென் மாவட்டத்திலே ஐயா ராமதாஸ் நிப்பாட்டின தொகுதிகளையும் அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இழக்கும், டோட்டலாக அடிவுது. நான் ஏற்கனவே சொன்னேன் 8% வாக்கு தான் தென் மாவட்டத்தில் வாங்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. வடபகுதிகளில் 12, கொங்கு மண்டலத்தை மட்டும் ஒரு 15% அதிமுக வாங்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நன்றி.